அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம கொஞ்சம் ஒரு இன்சிடென்ட் ஆகி போச்சு, அதனால் நம்ம வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 3 ஸ்டாரு. லாஸ்ட் டைம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். 3 ஸ்டாரில் இது CA18 CKY 3F. கஸ்டமர் இதுக்கு ரியாஸில் வாங்கியிருந்தாங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது அதிகமாக மூவ் ஆகுற மாடல். இது அதாவது 2026 எல்லா ஷோரூம்லேயுமே இந்த மாடல் அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு இன்டோர் ரெண்டு காம்பேக்டாக வரும், அவுட்டோர் ரெண்டு நார்மல் எல்லா சைஸ் அவுட்டோர் மாதிரி தான் இருக்கும். இதில் எதுவும் அவுட்டோரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்டோர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ட் யூனிட்டு. இதில் 2 வே ஸ்விங் மட்டும் தான் வரும், அப் டவுன் மட்டும் தான் வரும், ஹரிசாண்டல் ஸ்விங்கு வராது, 4 வே இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கில் நார்மல் எல்லா ஏசிலையும் வர்ற மாதிரி 3 மீட்டர் காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் 4 கோர் ஒயர் இதில் வந்துடும். இன்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயரு டேப்பு ஸ்டாண்டு இதெல்லாம் எப்போவுமே இதில் வராது. இன்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்டோர் யூனிட் மேக்ஸிமம் இது 1 டன்னுக்கு ஈக்குவலாக 1 டன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1.5 டன் இதோடைய கெப்பாசிட்டி. உங்களுக்கு யூனிட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக நம்ம 1 டன் சேம் இதே EU மாடல் 1 டன் மாற்றம் 1 டன் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன இன்டோர் யூனிட் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வர காயில் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்டோர் யூனிட்டில் வர அந்த இன்டோரில் பைப் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1/2 இன்ச்சுனா 1/2, 1/4 1/4 இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணுற பைப் சைஸ். அதாவது 1.5 டன்னுக்கு. இதே 1 டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 358 154 தான் வரும். அதாவது கொஞ்சம் சின்ன சைஸு. இது 1.5 டன்னுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நார்மல் 1.5 டன்னில் என்ன கூலிங் இருக்குமோ சேம் அதே கூலிங் தான் எல்லா ஏசிலையுமே வருதும். யூனிட் மட்டும் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். இது இன்னர் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பைப் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னரில் நம்ம ஹோல்ட் பண்ணி பேக் சைடு அவுட்ரு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதில் வர உங்களுக்கு ட்ரெயின் பைப் உங்களுக்கு 2 சைடுமே போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் வர ட்ரெயின் பைப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடு அந்த ரப்பர் பூஸை மறந்துடாமல் நம்ம ஒரு சைடு எந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த சைடு பண்ணிடணும். அதே போல் இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது மெயினாக கோர் கட்டிங் பண்ணுறது நீட்டாக பண்ணி கொடுங்க. ஏன்னா சில டெக்னீஷியன் பண்ணுற தப்புனால நான் எல்லாரையும் சொல்லலை. சில டெக்னீஷியன் பண்ணுற தப்புனால சிலரோட பேர் கெட்டு போயிடுது. எல்லோரும் ஒரே மாதிரி தானே எல்லா கஸ்டமருமே நினச்சிட்றாங்க. ஏன்னா நம்ம ஓவராலாக நம்ம பண்ண போகும்போது இது பேனாசோனிக்கோட பிராண்டை தாங்க பாதிக்குது. நிறைய கஸ்டமர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுறாங்க, காலும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பண்ணுற டெக்னீஷியன் போகிற டெக்னீஷியன் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பைப் லைன் எல்லாமே நீட்டாக நம்ம பெண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். நீட்டாக உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம மெயினாக இன்டோர் கனெக்ஷன் ஒயரிங் கொடுக்குறது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக கிரிப்பிங் கொடுத்து நல்லா லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் கொடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஏசி மெல்ட் ஆகிறது, ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இதை தான் நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒயரிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அதே போல் பேக் சைடு ஒயரிங் இருக்குது, கன்சீல்டு ஒயரிங் இருக்குங்கிறத அது ஒன்று செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டோர் யூனிட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வேறு ஆப்ஷனே இல்லாத இடத்துல. அதே போல் இன்டோர் ஒயரிங் இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஒயரிங் கொடுக்குறது கொஞ்சம் ப்ராப்பராக அதில் கொடுத்துருக்க கிரிப்பரை யூஸ் பண்ணி லூஸ் கான்டாக்ட் இல்லாத மாதிரி கொடுத்தோம்னா ஃபியூச்சரில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதே போல் நிறைய கஸ்டமர் கேட்குறது வேக்கம் பண்ணி பண்ணணுமான்னு கேட்குறேன். கம்பல்சரி வேக்கம் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இப்போ வர்றது R32 கேஸு. கம்பல்சரி நம்ம வேக்கம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு பிளாக்கேஜும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. வேக்கம் எதுக்காண்டி மெயினாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு அவுட்டோர் யூனிட்டில் பண்ண முடியாது. டோட்டலாக பைப் லைன் இன்டோர் மட்டும்தான். அதில் உங்களுக்கு ஃபுல் யூனிட்டையும் நம்ம வேக்கம் பண்ணுறதுனா உள்ள மாய்ஸ்டர் ஃபுல்லாக கிளியர் ஆகும். அதுக்காக தான் நம்ம மெயினாக வேக்கம் பண்ணுறது. அதுக்கப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஐடியல் ரன்னிங் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் கஸ்டமர் செக் பண்ணி காட்டினா கஸ்டமருக்கு நீங்கள் மெயினாக பார்த்தாலே தெரியும். பைப் லைன் எல்லாமே இந்த அளவுக்கு நீட்டாக ஒரு சில பேர் பண்ணுறாங்க. நான் பண்ணலைன்னு சொல்லலை, பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக தான் பண்ணி கொடுப்போம் எல்லா கஸ்டமருக்குமே. அதே போல் மெயினாக பேக் சைடு கம்பல்சரி ஒயிட் சிமெண்ட் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே போல் பைப் லைன் இன்னரில் எடுக்கிறது எல் பெண்டோ யூ பெண்டோ போட்டு கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் மழை பெய்யும் போது, ஏன்னா நம்ம மெயினாக ஹோலுமே ஸ்லோப்பிங்காக தான் போடணும். இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ண சொல்கிறது. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணால் என்னால் அட்டன் பண்ண முடியாது, நான் சைட்டில் இருப்பேன். இருந்தாலும் நான் சில பேருக்கு அட்டன் பண்ணி தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் வீடியோ நிறைய அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இன்னொரு கஸ்டமர் நிறைய பேர் ரிமோட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் தனித்தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். எதனா டவுட்னா எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.